Happy morning everyone. நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ஏஎஸ் 24ஓட விட்டுருந்தோம், 23ஓட விட்டுருந்தோம். இந்த கிளாஸில் வந்து ஏஎஸ் 24லேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் ஆல் அண்ட் வெல்கம் டு கிளாஸ். டுடே நம்ம வந்து ஏஎஸ் 24லேருந்து ஏஎஸ் 29 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, ஏஎஸ் 24 டிஸ்கண்டினியூங் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். டிஸ்கண்டினியூவிங் அப்படின்னா ஒரு நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு விஷயத்தை வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூவிங். டிஸ்கண்டினியூவிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து பாதிலேயே விடுறது அப்படிங்கிறது பேர் வந்து டிஸ்கண்டினியூவிங் இல்லையா? ஸோ லைக் தட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அப்படியே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரொடக்ஷனையோ ஒரு சேல்ஸையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிகிட்ருக்கும்போது அது வந்து பாதிலேயே விடுறது, அது வந்து the reason may be whatever the reason may be, but the company discontinuing such operation for some reasons. This is called as discontinuing of operation. ஓகேவா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கம்பெனி வந்து ஒரு காஃபி பவுடர் பண்ணுறாங்க, அதை வந்து பாதிலேயே விட்டுடுறாங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கண்டினியூங் ஆஃப் ஆப்ரேஷன். சச் நம்ம அதை வந்து ஏஎஸ் 24ல் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஏஎஸ் 25ல் வந்து இன்ட்ரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இன்ட்ரிம் அப்படின்னாலே வந்து இன்ட்ரிம் விச் இஸ் நத்திங் பட் more than a year, அதாவது less than a financial year, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற நம்ம நடந்த ஒரு செயல், அதாவது ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டாக வந்து மேக் பண்ணுறது பேர் தான் வந்து இன்ட்ரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு குவார்ட்டர்லி ஒரு ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸாம் வைப்பாங்க to know how the lesson is effective for the students. Likewise, நம்ம வந்து இந்த இன்ட்ரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குவார்ட்டர்லி 3 months once 6 months once அப்படிங்கிற போது வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ தட் the companies know their own financial reporting. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். நம்ம இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் ஷேப் இல்லாதது அப்படிங்கிறத வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், குட்வில் மீன்ஸ் ரெப்யூட்டேஷன். அதாவது ஒரு கன்சல்டன்சி இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன், மரியாதை வந்து நம்ம காமன் பீப்புளுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் காப்பிரைட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கிறேன். நான் இந்த பேரை நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பிரைட்ஸ் வாங்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டிவி சேனல்ஸு இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனிஸு இந்த மாதிரி ஒவ்வொரு இதிலெல்லாம் வந்து அவங்க வந்து காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வந்து இந்த நேமை வந்து நான் தான் யூஸ் பண்ணணும், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்து இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ரெனியூவபிள் மாதிரி. ஓகே, இந்த காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெனியூவபிள். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த பேரை வந்து நான் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ தட் அவங்க அந்த வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து வேறு யாராவது இவங்களோட நேம்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சேம் நேமை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க மேலே வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, ஸோ இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ், குட்வில், நோ ஹவ், இதெல்லாம் வந்து இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸில் வரும். ஸோ இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப வருஷமாக வந்து டிவிஎஸ், ஹீரோ, ஹோண்டா இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து இந்த டிவிஎஸ் கம்பெனி, இந்த டாட்டா இதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. மோட்டார்ஸில் வாங்குவாங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வாங்குவாங்க. எல்லாமே வந்து குட்வில் அது நல்லா இருந்தால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல்ஸ் அதிகமாகும்.
பண்ணுவோம். ஸோ தட் இன்டான்ஜிபிள் அசெட் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஷேப் இல்லாத ஒன்று. அந்த அது மூலமாக வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து நம்ம AS 26ல் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு AS 27, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜாயின்ட் வெஞ்சர். JV is just nothing but joint venture. ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு சேம் லைக் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2-3 பேர் சேர்ந்துட்டு நம்ம கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு கன்சல்டன்சி, ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு வளர்ப்பாங்க, பெருசாக ஆக்குவாங்க. லைக்வைஸ் இதுலேயுமே வந்து 2 இல்லைனாக்கா 4க்கு மேற்பட்டவங்க வந்து கேஷாவோ இல்லை நான் கேஷாவோ கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ்லேருந்து வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, என்னென்ன வந்து இன்கம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நான் கம்பெனியை வந்து இந்த கம்பெனியை வந்து நான் என்னோடய கம்பெனி மூலமாக வந்து நான் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஆரம்பிக்கிறேன். நான் ஒன் ஆஃப் த ஜாயின்ட் வெஞ்சரர் அப்படின்னா, நான் வந்து என்னோட இந்த ஜாயின்ட் வெஞ்சரர் இதுலேருந்து பிஸ்னஸ்லேருந்து எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வந்தது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படிங்கிறத வந்து AS 27ல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது இதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு AS 28, இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ். இம்பேர்மெண்ட் அப்படின்னாலே என்னென்னா, பொதுவான ஒரு நார்மல் மீனிங் என்னென்னா, இம்பேர்மெண்ட் மீன்ஸ் லாஸ். இப்போது இம்பயர்டு ஐஸ் அப்படின்னா கண்ணு தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ தட் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து அசெட்னாலே சொத்து. ஸோ இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்னா ஏதோ ஒரு மூலமாக, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கம்பெனியோட அசெட் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம AS 28ல் இம்பேர்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு AS 29, ப்ரொவிஷன்ஸ், contingent liabilities and contingent assets. ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா நமக்கு நார்மலாக நம்ம வந்து க்ரோசரிஸை தான் வந்து ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டிஜென்ட் அப்படின்னா என்னென்னா, நிலையானது இல்லது அப்படின்னு அர்த்தம். அதாவது மே ஆர் மே நாட் பி அப்படிங்கிறது, பாசிபிள் ஆர் நாட் பாசிபிள், சேம் வே. கண்டிஜென்ட் அப்படிங்கிறது வந்து போனாலும் போகலாம், போகலைனாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கண்டிஜென்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம கம்பெனிலேருந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து பைசா கொடுக்குறோம், ஓகேவா? அந்த பைசா கொடுக்குறோம். அந்த பைசா கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வருஷம் ஆகுது, அவங்க திருப்பி தருவாங்களா மாட்டாங்களா என்னங்கிறதே தெரியல. அப்படிங்கும்போது அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவிஷன் ஃபார் டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தனியாக வச்சுருவோம். ஸோ அவங்க வந்து தந்தாங்கன்னா நமக்கு வந்து அது அசெட் ஆகும், அவங்க தரல அப்படின்னா நமக்கு வந்து அது லாஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து கண்டிஜென்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து அந்த அசெட் வராமலும் போகலாம். ஸோ அது வந்து கண்டிஜென்ட் அசெட்ஸ். கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, நான் கொடுக்க வேண்டியவங்க, நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிஜென்ட் லைபிலிட்டி, ஓகேவா? ஸோ நான் வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து மே ஆர் மே நாட் பி, கொடுக்காமலும் போகலாம், கொடுக்காம போகலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிஜென்ட் லைபிலிட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து AS 24லேருந்து AS 29 வரைக்கும் முடிச்சிருக்கோம். AS 30, 31 and 32 இந்த 3 AS வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீட்டெயில்டாக நல்லா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாட்ச் மீ and stay tuned for the next part.